ஹாயா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்திக்ஸ் அப்படின்னா வந்து எது குட், எது பேட், எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் அப்படின்றத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்குறது தான் வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆனால் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எது குட்டு எது பேட் அப்படின்றதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸடு பவுண்ட்ரி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கலாம், சில விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக கருதப்படலாம். பட் ஆனால் வந்து கல்ச்சர் சேஞ்ச் ஆக இல்லைன்னா ஒரு பிளேஸுக்கு, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்குமே வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆக தான் செய்யுது. பட் ஆனால் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாரல் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு இருக்கும். எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது, பிறரை வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து எத்திக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை வந்து எத்திக்கலாக எப்படி கொண்டு போகணும், என்ன மாதிரி பிஸ்னஸஸ் வந்து எத்திக்கலாக இருக்கணும், என்னென்ன ப்ராக்டிசஸ் வந்து பிஸ்னஸில் பண்ணணும், எத்திக்கலாக இருக்கணும் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்தும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கோ இல்லைன்னா வந்து சொசைட்டியாக ஹோலாக எல்லாத்துக்கும் ஒரு நல்லதை செய்கிறதுக்கு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, எக்கனாமி டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் வந்து அதோட முக்கியமான பர்பஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதையே வந்து மக்கள் மறந்துட்டு தே ஆர் டேக்கிங் த ஷார்ட்கட்ஸ். அவங்க வந்து ஷார்ட்கட்டை நிறைய எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த எத்திக்ஸை வந்து விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளமே. பிஸ்னஸ் எத்திக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா காம்படேட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு கம்பெனியை வந்து இன்னொரு கம்பெனி எப்படியாவது வந்து முந்தணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸை ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க, அழிக்கிறதுக்கான ஒரு பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய முக்கியத்துவங்கள் பெறுது. ஒரு எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லைன்னா பிஸ்னஸ் மேனுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா, இந்த சொசைட்டியும் இந்த ஹியூமன் பீயிங்கையும் வந்து மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். அதை கன்சிடர் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் வேல்யூஸையும் பிஸ்னஸ் டீலிங்ஸ்லேயும் வந்து எத்திக்கலாக நடந்துக்கிறது தான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். மெயினாக வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சஸ்டைனபிள் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். மேக்ஸிமம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர ஒரு லேட்டஸ்டான ஒரு ரீசெண்டான பிஸ்னஸ் ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த ரிசோர்ஸஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் சப்ளை பண்ணணும், அதே நேரத்தில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அவங்க வந்து அதை சஸ்டெயின் பண்ண வைக்கணும். இதுதான் வந்து சஸ்டைனபிள் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் ஒரு ஹியூமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அப்லிஃப்ட் பண்ணும், சொசைட்டியாக ஹோலாகவும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். அதுதான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா வந்து, இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. ஒரு ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது ஒரு சீசனில் ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 3 or 4 months கழித்து அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கேப் கொடுக்கணும். அப்படி கேப் கொடுக்காம ஒரு கம்பெனி வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஆக்டிவிட்டியை ஒரு இண்டிவிஜுவலே எடுத்துக்குவோம், ரொம்ப பேராசைப்பட்டு ஓவர் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் இருக்காது, மற்றவங்களுக்கும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. பட் அப்போ சொசைட்டி ஜென்ரலாக வந்து என்ன பண்ணலான்னா, இந்த எத்திக்ஸை சில லீகல் ஃபோர்ஸஸ் மூலமாக என்ரோல் பண்ணலாம், சட்டத்திட்டங்கள் அமைச்சு. பட் ஆனால் வந்து இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எத்திக்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் எத்திக்ஸ் அப்படின்றது. ஸோ எப்படி மாறுபடுனா, சில கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் இல்லைன்னா வந்து வேறு கல்ச்சருக்கும் கொஞ்சமாக மாறுபடலாம், இல்லைன்னா நிறையவே மாறுபடலாம். ஏன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து மாறுபடலாம். ரிலிஜன் டு ரிலிஜன் மாறுபடும், கேஸ்ட் டு கேஸ்ட் மாறுபடும். பட் ஆனால் வந்து கோர் பிரின்சிபல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சில கோர் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரே இது தான். என்னென்னா, நம்மளை வந்து தீங்கு பண்ணக்கூடாது, நமக்கு நாமே அழிவை ஏற்படுத்திக்கக்கூடாது, பிறருக்கு நம்ம வந்து அழிவை கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா, சில
டாபிக் என்னென்ன டாபிக் கவர் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் வைட் ரேஞ்சில் கவர் பண்ணும். ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி வந்து அடல்ட்ரேஷன் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி, அதே மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட்டு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து சரியான லெவலில் இருக்கா கம்பெனிஸ்குள்ளே, இல்லை ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வந்து அன்ஃபேராக, அதாவது அவங்கள வந்து வேறு முறையில் வந்து குறுக்கு வழியில் அவங்கள வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சு அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்டு, சுற்றுப்புற சூழலும் வந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூஸ், நார்ம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டது தான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், அன்எத்திக்கல் பிஸ்னஸ் இல்லை ஒரு என்டிட்டி வந்து ரொம்ப நாள் வந்து நிலச்சி நீடிக்காது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எத்திக்ஸ் எங்கே வந்து சில இடங்களில் கரெக்டாக இருக்கும், எங்கே சில இடங்களில் அதே எத்திக்ஸை வந்து இல்லை இது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்கிறோம், நாட் அக்செப்டபிள் ஒரு சில இடத்துல அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ட்ரிங்கிங் எங்கேயுமே ட்ரிங்கிங் பேடு தான், பட் வந்து ட்ரிங்கிங் வந்து சம்வாட் அக்செப்டபிள். பட் இந்தியாவில் வந்து ஹைலி அன்அக்செப்டபிள், ப்ரொஹிபிட்டட் இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல சில நேரங்களில் அக்செப்டட், அதனால் அதை எத்திக்கலாக தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஓப்பனாக அட்வர்டைஸ் பண்ணுறது இதெல்லாம் எத்திக்கல். பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அன்எத்திக்கல். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில பவுண்ட்ரி லைன் வந்து மாறுபடும். அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்றது போல், சில கோட்பாடுகளுக்கு ஏற்றது போல். ஸோ இந்த எத்திக்ஸை வந்து பொறுத்து லா அண்டு லீகல் சிஸ்டமும் வந்து இயங்குது. ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸை பற்றின ஒரு சம்மரி. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் பிஸ்னஸ் எத்திக்ஸில் வந்து நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ் அண்ட் தேங்க்யூ, பை, see you.